நம்முடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? எதுக்கு அந்த ஃபைலை ஓபன் பண்றதுக்கு ஏதாவது ஜோதிடர் நல்ல நேரம் பார்த்து தரணுமான்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. ஜோசியம் பார்த்தாலும் இல்லாட்டாலும் சரி, கண்டிப்பாக திறக்கப்படும். முன்னாள் அமைச்சரை பற்றி தான் இருக்கிறது. ஒரே நபருடைய ஃபைலே 3 ஃபைல் இருக்கா? அதனால தான் வரல 2 நாள். அவர் இன்னும் நாளைக்கு வர அந்த 3 நாள் ஆயிடும். என்ன உதயநிதி அவர்களை குறிப்பிடுறீங்களா? நான் பேர் சொல்லலையே, திருப்பி சபாநாயகர் கோச்சுடுவார். நான் பேர் சொல்லவே இல்லையே. ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அதனால ஜோசியக்காரர் சொன்னது ராஜாத்தி அம்மாள் போட்ட துண்டு அந்த அம்மாவினுடைய சுமங்கலியா இருக்கணும்னு இவர் போட்டுட்டாரு. அதே மஞ்சள் துண்டு ஜோசியக்காரர் சொன்னது அந்த ஜோசியக்காரன் வாலியினுடைய தம்பி. இதற்கு சாட்சி ஜெகத் ரக்ஷகன் என்று இருக்கக்கூடிய எம்பி, இப்பொழுது இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக எம்பி. அதுக்கு வெள்ளை அறிக்கையில பதில் வரும்ங்கறத நான் பதிவு பண்ணி இல்லாம அவர் அந்தந்த அமைச்சர் போய் அது வரைக்கும் 3 நாளா சொல்லிட்டு வர்றாரு. பொதுத்துறைத்துறையில எங்கிட்ட ஃபைல் இருக்குது. அது யார்? ஏவா வேலு வந்து அட்டாக் பண்றாரு. எதுக்கு எடுத்தாலும் திமுக எந்திரிச்சு ஆர்கியூ பண்ணுவாங்க. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிற இடமும் தெரியல, சேகர் பாபு அவர்கள் இருக்கிற இடமும் தெரியல. முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் தான் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா நம்ம சைலண்ட் பண்ணோன்னு வாயில நாடா ஓட்ட வச்சுட்டாங்க. சொல்றேன், எந்த ஃபைல கையெழுத்து போட்டா உங்க மேல சிபிஐ வரும். கையெழுத்து போடலன்னா ஒண்ணுமே கிடையாது. முக ஒரு ஃபைல கையெழுத்து போட்டது. அந்த 3 ஃபைல் மீது இருக்கக்கூடிய நாடா இருக்கு பாருங்க, அந்த கோப்பு நாடா, அது வாயை மூடி விட்டது. அனைத்து 57 திமுக உறுப்பினர்கள் வாயை அடங்கிடுச்சு. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்னைக்கு நேர்காணல நம்ம கூட இணைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இருந்த தாவேக்க பத்தி நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் இல்லைன்னா விமர்சகர்கள் பேசுறதை தாண்டி டெல்லியில இருந்து தொடர்ந்து தாவேக்காவுக்காக குரல் கொடுத்துக்கூடிய நம்மளுடைய டெல்லி ராஜகோபால் சார் தான் லைன்ல இருக்காங்க. பேசலாமாங்க சார்? வணக்கம். வணக்கம், நமஸ்காரமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நம்புறேன். கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஓகே, எல்லாருமே கான்பிடண்டா இருக்காங்க தமிழ்நாட்டிலையும் விஜய் சார் இருக்கிறதுனால. சட்டமன்றத்தை நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? சட்டமன்றம் எப்படி போயிட்டு இருக்குது? ஏன்னா விஜய் சார் 19ஆம் தேதி பேசின ஒரு விஷயம் அப்படின்றது இன்னைக்கு பூதாகரமா வெடிச்சிருக்குது. சோ ஏன்னா 2 நாளா உதயநிதி அவர்கள் எங்க போனாங்கன்னு தெரியல. இன்னைக்கு நீங்க முடிஞ்சா அந்த ஊழல் ஃபைல ஓபன் பண்ணுங்க, ஏன் ஓபன் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. தமிழக சட்டமன்றத்தினுடைய நேரடி தொலைக்காட்சி மூலமாக செய்ததை சபாநாயகர் பிரபாகரன் அவர்களுக்கு பாராட்டுதல்கள், முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பாராட்டுதல்கள். முதல் முறையாக சொல்ல வேண்டும் என்றால், லோக்சபால கடந்த 30 வருடங்களாக நேரடி தொடர்பு வந்து கொண்டிருக்கின்றன. 30 வருடங்களாக தமிழகத்தில் திமுக அதிமுக ஆட்சிகள் அந்த லைவ் டெலிகாஸ்டை அமல்படுத்த முடியாது தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். இன்க்ளூடிங் அம்மா ஜெயலலிதா அண்ட் ஸ்டாலின் அண்ட் கருணாநிதி 3 பேருமே. அதை தகர்த்து எறிந்தது விஜய் அவர்கள். நேரடி தொலைக்காட்சியில் சில நன்மைகள் இருக்கின்றன, தீமைகள் இருக்கின்றன. வட இந்தியாவில் அந்த ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும், வட இந்தியாவில் குறிப்பாக டெல்லியில் இருந்து இந்த ஒலிபரப்பக்கூடிய அந்த லோக்சபா ராஜ்யசபா டெலிவிஷன் லைவ் டெலிகாஸ்ட் சில பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறது. அதே பிரச்சனை தான் தமிழகத்திலும் பிரபாகரன் எதிர்கொள்கிறார். அதாவது ஸ்பீக்கர் லோக்சபா சொல்லிட்டாருன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னா அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா ஆன்லைன்ல எப்படி பண்றது? அது 1. 2, பொதுமக்களுக்கு வீழ்ச்சி வந்து விட்டது. 8 கோடி தமிழர்களில் 3.5 கோடி பேர் இதை பார்க்கிறார்கள் பிரதி தினம் தமிழகத்தில் உண்டு. அந்த 3.5 கோடிகள் பேரில் 1,80,00,000 பேர் வாக்களித்தார்கள். நேரடி தொலைக்காட்சி மூலமாக. ரவீனா, நான் ஒன்று சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. கையில பென்சில் இருக்குதா, பேப்பர் இருக்கா? பென் வச்சிருக்கேன், ரெடியா வச்சிருக்கேன். சக்க பொடி மட்டன் அந்த பென்சில்ல நீங்க எழுதி வைங்க. சொல்லுங்க, எழுதிடுவோம். 3.5 கோடி மக்கள் 2029 விஜய் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள், ஓட்டு பண்ணுவார்கள். ஓ, சூப்பர் சூப்பர். அதை தவிர இன்னொரு விளக்கம், 106 எம்எல்ஏக்கள், தமிழக வெற்றி எம்எல்ஏக்களில் பலர் புதியதாக வந்திருக்கிறார்கள் சட்டசபைக்கு. அவர்களுக்கு வாக்களித்த 108 எம்எல்ஏக்களை வாக்களித்த 1,80,00,000 வாக்காளர்கள்
கண்டிப்பாக இந்த தொலைக்காட்சியை பார்ப்பதன் மூலமாக தங்களுடைய தொகுதி பிரச்சனையை தங்களது எம்எல்ஏக்கள் சட்டசபையில் பிரதிபலிக்கிறார்கள் என்ற வாழ்த்துக்களையும் பெறுவார்கள். இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட். கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுவது அனைத்து தொலைக்காட்சிகளிலும் காண்பிக்கப்படுகிறது. நான் டெல்லியிலிருந்து பார்க்கிறேன், என்னுடைய உறவினர் அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியால இருந்து பார்க்கிறாங்க. இது ஒரு நூதன திருப்பமாக இருக்கிறது. இதன் மூலமாக தமிழகத்தில் ஊழல் குறைந்துவிடும். இதன் மூலமாக பல தமிழக வெற்றி கழகத்தினுடைய நேயர்களுக்கு நான் புதியதான ஒரு தகவலை ரவீனா மூலமாக, எக்ஸ்போஸ் மூலமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலமைச்சர் பதவியேற்றவுடன் கான்பிடென்டா இருங்கன்னு சொல்றதை தவிர 2 விஷயத்தை முதல்ல குறிப்பிட்டு காமிச்சார். என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், முதலமைச்சர் மாதிரி நான் நடிக்க மாட்டேன், முதலமைச்சரா இருப்பேன் என்று ஸ்டாலினையும் குத்தி காண்பித்தார். டிரான்ஸ்பரண்டா இருப்பேன் காரணத்துக்கு காரணம் என்னன்னா ரவீனா, டைரக்ட் டெலிகாஸ்ட் போடு சக்கா. அந்த டைரக்ட் டெலிகாஸ்ட் வரதுனால ரவீனா இங்க சமையல் பண்ணிட்டே இருப்பாங்க, காய்கறி திட்டிட்டே இருப்பாங்க. விஜய் பேசுறா அதை காய்கறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு புது முறைகள். அது அந்த ஊர் எம்எல்ஏ, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தமிழ் வெற்றி கழகத்தினுடைய வாக்காளர்கள், அது ஊழியர்கள், கேடர்ஸ், அதாவது கேடர்ஸ்க்கு தங்களுடைய தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் உற்சாகம் அடைவார்கள் அந்தந்த எம்எல்ஏ பேசுறது. குறிப்பாக நான் சொல்ற சின்ன விஷயம், அந்த ஆரணி, வந்தவாசி, மருதாடு அதெல்லாம் எங்களுடைய அம்மாவுடைய அப்பா ஊருங்க, தாத்தா ஊரு. அங்கிருந்து எனக்கு போன் வந்தது ஒரு காலில், முந்தா நேற்று. என்னடாப்பான்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சவனுடைய பையன். சார் அண்ணா 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 என்னடா என்ன ஆச்சு தாத்தா போன் பண்றேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், அண்ணா அண்ணா நீங்க இந்த யூடியூப் போட்டு பாருங்க, சிஎம் பேசுறாரு, நம்ம வந்தவாசி பத்தி சொல்றாரு. அடப்பா, வந்தவாசி பத்தி சொன்னா என்ன ஏன்டா தூக்கத்துல எழுப்புறேன்னு கேட்டேன் நான். அவன் சொன்னா இல்ல லைவ் டெலிகாஸ்ட் வருது அண்ணா வாடுன்னா. சரிதான் போட்டு காமிச்சா நம்ம வந்தவாசி மருதாடை பத்தி எல்லாம் பேசுறாங்க. எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இது பலருக்கு கனெக்டிவிட்டியை கொண்டு விடும். உங்க ஊருக்கு ஆக மொத்தம் விஜய் அவர்களுடைய முயற்சி வெற்றி பெற்று விட்டது. தேர்தல் வாக்குறுதி அவர் கொடுத்து விட்டார். இப்ப 19ஆம் தேதி நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி விஜய் சார் வந்து என் டேபிள்ல வந்து அமைச்சர் மரியவில்சன் அவர்கள் ஃபைல வச்சுட்டாரு. அதை நான் எப்போ ஓபன் பண்ணணும், எப்படி பேசணும் அப்படின்றது எனக்கு தெரியும்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. அதுக்கு 2 நாளா உதயநிதி அவர்கள் பதில் சொல்லாம, ஏன்னா 2 நாளா வரல, அவர் எங்க போனாருன்னு தெரியல. இன்னைக்கு வந்துட்டு ஏன் நீங்க ஃபைல ஓபன் பண்ணல, தைரியம் தான் நீங்க ஓபன் பண்ணுங்க, எங்களுக்கு எல்லாம் எந்த பயமும் கிடையாது, எதுக்கு அந்த ஃபைல ஓபன் பண்றதுக்கு ஏதாவது ஜோதிடர் நல்ல நேரம் பார்த்து தரணுமான்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அதற்கு முன்னதாக எக்ஸ்போஸ் நேயர்களுக்கும் ரவீனாவிற்கும் எனக்கும் உள்பட சபாநாயகர் சொன்னார், இந்த ஜோதிடர் என்பதை நான் அவை குறிப்புகளிலிருந்து நீக்குகிறேன் என்று. அதை பற்றி நாம் பேச வேண்டாம். ஆனால் ஜோதிடர் என்பதை பெயர் சொல்லாமல் அஸ்ட்ராலஜர் என்று சொல்லலாம். நம்ம 2 ஒண்ணுதானே ஐயா? எப்படிதான் 10 பேர், 100 பேர், 200 பேர், 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் கேட்டுட்டாங்களே. இனிமேல் நீங்க எப்படி கட் பண்ண முடியாத? ஆல்ரெடி ஆன் ரெக்கார்ட் வந்துருச்சு. நீங்க நான் அவை குறிப்பில் நீக்கிறேன், எந்த தொலைக்காட்சியும் காண்பிக்க கூடாதுன்னு சபாநாயகர் சொன்னாரு. ஆனா அது யூடியூப்ல வந்துருச்சு. அங்க என்ன இந்த இது போடு பிங் பிங்னு பிங் பண்ணுவீங்களா? முடியாது. ஆக மொத்தம் அவை குறிப்பிலிருந்து நீக்கினாலும் சரி, ஜோசியம் பார்த்தாலும் இல்லாட்டாலும் சரி, அந்த 3 பயல்கள் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி கண்டிப்பாக திறக்கப்படும். அக்டோபர் 2ல தமிழகத்தில் ஊராட்சி நகராட்சி தேர்தல் கூட அசம்பிளி பை எலெக்ஷன் வரப்போகுது. அதனாலதான் சிஎம் சொன்னார், விஜய் தேர்தல் மட்டும் விட்டு வைக்கிறேன்னு சொன்னார். அந்த 3 பயிர்களும் ஒரே ஒரு முன்னாள் அமைச்சரை பற்றி தான் இருக்கிறது. 3 கேஸ் தனியா இல்லை, 3 ஒரே ஃபைல் தான். 3 கேஸ் வந்துடும். ஒரே நபருடைய ஃபைலே வந்து 3 ஃபைல் இருக்கா? அதனால தான் வரல 2 நாள். அவர் இன்னும் நாளைக்கு வர அந்த 3 நாள் ஆயிடும். என்ன உதயநிதி அவர்களை குறிப்பிடுறீங்களா? நான் பேர் சொல்லலையே, திருப்பி சபாநாயகர் கோச்சுடுவார். நான் பேர் சொல்லவே இல்லையே. அதான் க்ளூ கொடுத்துட்டீங்களே, 2 நாளா வரலன்றத நாங்களே கண்டுபிடிச்சிடறோம். நீங்க பெயர் குறிப்பிட வேண்டாம். எல்லாம் விடுங்க. பிரபாகரனே நல்லவர் போல இருக்குது. ரவீனா என்ன போய் கிராஸ் பண்றீங்களே நீங்க சபாநாயகர் என்ன? இல்ல சபாநாயகர் ஐயா பார்த்து எனக்கும் பேசணும்னு தோணுது. நானும் தொடர்ந்து சட்டமன்றத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா? அதனால இது ஒரு ஊக்குவிக்கும். அதனால தான் சொல்றேன், அது உதயநிதி பற்றி தான் இருக்கும். ஓகே. இல்லாம அவர் அந்தந்த அமைச்சர் போய் அது வரைக்கும் 3 நாளா சொல்லிட்டு வர்றாரு. பொதுத்துறையில
என்கிட்ட ஃபைல் இருக்குது. அது யார்? ஏவா வேலு தானே அட்டாக் பண்றாரு. ரமேஷ் சொல்றது சேகர் பாபு தானே சொல்றாரு. முதலமைச்சர் சொல்லுகிறார் என்றால் அது மு.க. ஸ்டாலினோ அல்லது உதயநிதி பேரில் இருக்கும். மு.க. ஸ்டாலின் எந்த ஃபைலுமே கையெழுத்து போட்டது கிடையாது. அதனால அவர் மாட்டிக்க மாட்டார். ஒண்ணு சொல்றேன், எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் 45 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தை ரிப்போர்ட் பண்ண அனுபவத்தில் சொல்றேன், எந்த ஃபைல கையெழுத்து போட்டதா உங்க மேல சிபிஐ வரும். கையெழுத்து போடலன்னா ஒண்ணுமே கிடையாது. மு.க. ஸ்டாலின் இந்த வரைக்கும் ஒரு ஃபைல கையெழுத்து போட்டது கிடையாது. அது ஒரு பெரிய திருப்பம். ஏன் இப்போ வந்து இந்த ஃபைலை ஓபன் பண்ணாம நம்மளுடைய சிஎம் அவர்கள் வந்து இல்ல என்கிட்ட ஊழல் ஃபைல் இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்றாரு? அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஊழல் பண்ணாருன்னு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஃபைல் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாய் திறக்கிறதே இல்ல. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் திமுக எந்திரிச்சு ஆர்கியூ பண்ணுவாங்க. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிற இடமும் தெரியல, சேகர் பாபு அவர்கள் இருக்கிற இடமும் தெரியல. திமுகல இருந்து ஒரு 2-3 முன்னாள் அமைச்சர்கள் மட்டும்தான் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா, மீதி பேர்ல என்னன்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா, ரொம்ப சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்களே. நான் சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே. சொல்லுங்க, நீங்க என்ன வேணா சொல்லலாம். சைலண்ட் மோடுன்னு டெலிபோன்ல தான் இருக்கு சைலண்ட் மோடு. அது போன் தான் சைலண்ட் ஆகும். ஆனா நம்ம சைலண்ட் பண்ணோம்னா வாயில ஜிப் வாயில நாடா ஒட்ட வச்சுட்டாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், அந்த 3 ஃபைல் மீது இருக்கக்கூடிய நாடா இருக்கு பாருங்க, அந்த கோப்பு நாடா, அது வாயை மூடி விட்டது. அனைத்து 57 திமுக உறுப்பினர்கள் வாயை அடங்கிடுச்சு. அதனால ஒரு ஷாட்ல அடிச்சாரு. ஒரு கல்லுல 2 மாங்காய். ஆனா விஜய் போட்ட ஒரு கல்லுல 57 மாங்காய் வந்துருச்சு. நீங்க ஒருத்தரை மென்ஷன் பண்றீங்க, ஆனா அங்க இருக்கிற 59 எம்எல்ஏக்களும் இப்ப யாரோட ஃபைல் சிஎம் சார் டேபிள்ல இருக்குன்னு தெரியாம சைலண்ட் மோட்ல இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அந்த 58 பேருக்கு தெரியும் ஒரு ஆள் யாருன்னு. அதனால வாய் மூடின்னு இருக்காங்க. அவன் பேரு தான் சொல்லுவான்ல. ஓகே, அற்புதம். நீங்க வந்து எங்க சுத்தினாலும் கரெக்டா பாயிண்ட்க்கு மட்டும் வந்துடுறீங்க, பெர்ஃபெக்ட்டா. மஞ்சள் துண்டுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? ஏன்னா இவங்க உதயநிதி அவர்கள் வந்து தொடர்ந்து தாவேக அரசை வந்து ஜோதிடரை பார்த்து பண்றாங்க, ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர் தான் எல்லாமே தாவேக அரசுக்கு பண்ணுதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா நிர்மல்குமார் அவர்கள் வந்து டக்குன்னு எந்திரிச்சு மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் யாருன்னு எங்களுக்கும் தெரியும்ன்றாரு. சரி, நீங்க மூத்த பத்திரிகையாளரா இருக்கீங்க, தொடர்ந்து கலைஞர் அவர்கள் காலத்துல இருந்தே இருந்திருப்பீங்க. சோ மேபி உங்களுக்கு இந்த மஞ்சள் துண்டு ரகசியம் தெரிஞ்சிருக்கலாம்ல. மஞ்சள் துண்டு ரகசியத்தை விட இன்னொரு ரகசியமா நான் சொல்றேன் உங்களுக்கு. சொல்லுங்க ஐயா. அந்த மஞ்சள் துண்டு என்பது கண்டிப்பாக ஜோசியக்காரர் சொன்னது. ராஜாத்தி அம்மாள் போட்ட துண்டு அந்த அம்மாவினுடைய ஒரு நீண்ட கால வாழ்வை, அதாவது சுமங்கலியா இருக்கணும்னு இவர் போட்டுட்டாரு. 1. 2வது, அதே மஞ்சள் துண்டு ஜோசியக்காரன் சொன்னது. அந்த ஜோசியக்காரன் வாலியினுடைய தம்பி, அதாவது பழைய பாடல் எழுதுறாரு, அவருடைய ரிலேட்டிவ். அவர் ஒரு ஜோசியர். அவர் தான் சொன்னார் நீ மஞ்சள் துண்டு போடுங்கன்னு. இதற்கு சாட்சி ஜெகத் ரக்ஷகன் என்று இருக்கக்கூடிய எம்பி, இப்பொழுது இருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழக எம்பி, அந்த ஜெகத் ரக்ஷகன் தான். இதை எனக்கு ஐயா கலைஞர் அவர்களே நேர சொல்லியிருக்கிறார் நான் சென்னையில் வந்திருந்த பொழுது. தவிர தங்களுடைய நேயர்களுக்கு கலைஞருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் சனாதன கொசு டெங்கு என்று சொல்லுகிறாரே, அதற்கு அவருடைய வாயை அடைக்கும் அளவிற்கு நான் ஒரு ரகசியத்தை தங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். 1, அங்க தாம்பரத்துல, சென்னை தாம்பரத்து பக்கத்துல அந்த ஒரு குருகுலம்னு ஒரு இடம் இருக்கு. கலைஞர் வந்து அங்க போயிடுவாரு எப்ப பார்த்தாலும். அங்க போகும்போது ஒரு வாட்டி முரசொலி மாறனும் ஆற்காடு வீராசாமி அவர்களும் 2 பேரும் என்ன கார்ல உட்கார வச்சு அழைச்சிட்டு போனாங்க. ஐயா கருணாநிதி அவர்களை மிக மிக நன்றாக அறிந்தவன், முரசொலி மாறனை நன்றாக அறிந்தவன் நான், மிக மிக நன்றாக அறிந்தவன். தொலைபேசியில் பேசக்கூடிய அளவிற்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. டெல்லியிலிருந்து நான் தினமணி பத்திரிகையில் பணிபுரிந்ததால் டெல்லியிலிருந்து சாமின்னு தான் என்ன கூப்பிடுவாரு, நான் நாமம் போட்டு. அதனால அந்த சாமி அவர் கார்ல, நான் பின்னாடி உட்காந்து அவர் முதல் சீட்ல உட்காந்து, என் பக்கத்துல ஆற்காடு வீராசாமி, அண்ணன் பக்கம் முரசொலி மாறன். ஒரு அரசியலை பேசும் பொழுது அவர் சாமி நீங்க ஒரு வெங்கடேச சுப்ரபாதம் அந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாரு. அதற்கும் இந்த மஞ்சள் துண்டுக்கும் சம்பந்தம் உண்டு என்பதை நிரூபித்து விட்டேன். அவர் ஹி இஸ் a very God fearing person. இவங்க தான் சும்மா இவங்கிறாங்களே தவிர அவர் வந்து வெள்ளை நாடகம் போடுவார் தவிர உள்ள கபடம் இல்லை. நிர்மல்குமார் சொன்னார். அதனாலதான் ஒரு இஸ்லாமிய பெண்மணி நேற்று சொன்னார், எனக்கு மஞ்சள் துண்டை நான் போர்த்தி கொண்டு போயிருக்கிறேன். ஒரு எம்எல்ஏ நேற்று பேசினாங்க, ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? அது கட்சியினுடைய துண்டு என்பது. ஆக மொத்தம்
மஞ்சள் என்பது சுபமானது, மஞ்சள் என்பது வரவேற்கத்தக்கதாகத்தான் நான் நினைக்கிறேன் ரபினா. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஓன் இஎம்ஐ.